ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் ஆரி டிசைனர். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு நெக்லைன் டிசைன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் லுக் வைஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். யூனிக் வரைஞ்சிருக்கேன். செரி த்ரெட் யூஸ் பண்ணி 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இதில் வந்து வீட் பீட், பேர்ல் பீட், சுகர் பீட், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட செயின் ஸ்டிச்லேருந்து 3/4 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த கர்வான இடத்துல வந்து ரொம்ப கிட்ட கிட்ட மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மார்க்கிங் கரெக்டாக கிடைக்கும். மற்ற இடத்துல எல்லாம் கூட தூரமாக மார்க் பண்ணலாம். நெக்லைன் ஃபுல்லாகவும் இப்போ 3/4 இன்ச் கேப்பில் வந்து ஒரு டாட் வச்சுக்கிட்டே வந்திருக்கேன். மேலேருந்து கீழே வரக்கூடிய லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே பாட்டம்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த கர்வான ஏரியாவை மட்டும் நான் வந்து டாட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி சேம் ஷேப் கொண்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து சுகர் பீடும் 4 mm கோல்டன் பீடும் எடுத்திருக்கேன். ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm கோல்டன் பீட் வச்சு லைனில் ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். 2 மெத்தடில் வந்து பீட்ஸை வந்து நம்ம நீடியில் லோட் பண்ணலாம். ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீட், எகெயின் ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீட்னு லோட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது 4 mm பீடை மட்டும் கூட நீடில் ஃபுல்லாகவும் லோட் பண்ணிவிட்டு ஒரு மூடியில் வந்து சுகர் பீடை போட்டு வச்சுட்டு ஒரு 4 mm பீடை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து சுகர் பீடை ஒன்று எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைன் ஃபுல்லாகவும் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து வீட் பீட் எடுத்திருக்கேன். ஒரு சுகர் பீட் விட்டுட்டு 4 mm பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சீக்வன்ஸும் ஒரு வீட் பீடும் லோட் பண்ணிக்கிறேன். கீழே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒர்க் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தடில் தான் வந்து நான் வந்து நீடில் வந்து லோட் பண்ணியிருக்கேன். வீட் பீட் மட்டும்தான் நீடில் லோட் பண்ணிவிட்டேன். சீக்வன்ஸ் வந்து முடியில் போட்டு வச்சுக்கிட்டு தேவையான இடத்துல நீடில் வச்சு சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரியே ஆப்போசிட்லேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடும் ஒரு 4 mm பீடும் விட்டுலாம். அடுத்த சுகர் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சுகர் பீட், ஒரு ஒயிட் பேர்ல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். எண்ணாட் போடவே இல்லை. அப்படியே லைன் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடியதையும் ஒரு சுகர் பீடும் ஒரு ஒயிட் பேர்ல் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணி எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட் ஒர்க் பண்ண வீட் பீடுக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே ஒரு எண்ணாட் போட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3x2 6 டைம்ஸ் எடுத்திருக்கேன். பேர்ல் பீடுக்கு அடுத்தது ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய 4 mm பீடுக்கு நேராக வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். சென்டர் லைனை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன். வீட் பீடோட ஒர்க்கும் த்ரெட் ஒர்க்கும் சேம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சென்டர் லைன் போடுறப்ப கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர் லைனை முடிச்ச பிறகாண்டி அந்த கேப்பில் இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சீக்வென்ஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி வச்சு பண்ணுங்கள். அப்போ வந்து பார்க்க நல்லா நெருக்கமாக அழகாக இருக்கும். ஓகே, இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். சேம் மெத்தடில் கீழே இருக்கக்கூடியதையும் ஒர்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கடுத்து எகெயின் ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய பீட்லேருந்து சேம் அதே மாதிரி தான் ஒரு பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிசைனுக்கு இடையில வந்துட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு கேப் விட்டுருக்கோம். இப்போ நம்மளுடைய ஒரு பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாகவும் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்லைன் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணி முடித்தாச்சு. நம்மளுடைய டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளான ட்ரெண்டிங்கான பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கக்கூடிய நெக்லைன் டிசைன்ஸ் வீடியோஸ் வந்து யாழ் ஆரி டிசைனர் சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.